வணக்கம். மீண்டும் ரோந்து வாகனம் எனும் தொடர்ல சார்பு ஆய்வாளர் தேர்வு எழுதுவதற்கும் தேர்வுகளுக்காக டே 9 என்ற சீரியஸை நம்ம இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு என்ன முக்கியமான தகவலோட உங்களுக்காக நான் வந்திருக்கேன் அப்படின்னு பார்க்கும்பொழுது ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஒரு டாபிக் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்ம சிலபஸ்லேயே கொடுத்துருக்கா இல்லைங்களா, அதாவது ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன் தனியா அதை குறிப்பிட்டு கொடுத்துருக்காங்க. அதனால இந்த டாபிக்கை ரொம்ப இம்பார்ட்டண்டா நம்ம படிக்க வேண்டியது நம்மளுடைய கடமையா இருக்கு. அதுல முதற்கட்டமா கார்போஹைட்ரேட்டுகளை நம்ம இப்போ பார்க்க போறோம். அப்போ கார்போஹைட்ரேட்டுகள் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த கார்போஹைட்ரேட்னா என்னன்றத தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். அதாவது முக்கிய ஊட்டச்சத்து, முக்கிய ஊட்டச்சத்துல மொத்தம் எத்தனை வகைப்படும் அப்படின்னா 5 வகைப்படும். ஒன்று கார்போஹைட்ரேட்டுகள், அதுக்கடுத்து பார்க்கும் பொழுது புரதம், கொழுப்பு, அதுக்கடுத்து தாதுப்புக்கள், வைட்டமின்கள். அதுல முக்கியமானதா இருக்கிறது கார்போஹைட்ரேட். அப்போ ஊட்டச்சத்துக்கள் எத்தனை வகைப்படும்? 5 வகைப்படும். நீரும் சேர்த்தால் 6 வகைப்படும் என்ற ஒரு வரையறையும் இருக்கு. அது கூடுதல் தகவலா தெரிஞ்சுங்க. அப்போ இந்த ஊட்டச்சத்துனா என்னன்றத வகைகளை தெரிஞ்சுக்கணும். நமக்கு நோய்களிலிருந்து பாதுகாத்து நமக்கு ஆற்றலை அளித்து உடல் வளர்ச்சிக்கும் உடலின் வளர்ச்சிதை மாற்றத்திற்கும் துணை புரிவதுதான் முக்கியமான ஊட்டச்சத்துக்களா நம்ம பார்க்கிறோம். அதுல கார்போஹைட்ரேட்டுகளை பத்தின தகவல்களை நம்ம பார்க்கலாம் வாங்க. கார்போஹைட்ரேட், அப்போ கார்போஹைட்ரேட்ல என்ன இருக்கு? ஃபார் எக்ஸாம்பிளா இப்போ நீர் அப்படின்னு எடுத்துக்கணும்னா நீர்ல என்ன இருக்கு? H2O, சரிங்களா? ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் சேர்ந்தது அது 2 மடங்கு 1 மடங்குன்றத நம்ம சொல்றோம் இல்லையா? அது போல இங்குல இருக்கிற இந்த கரிம கூட்டு பொருள் ஆர்கானிக் காம்பவுண்ட் என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், இந்த 3 கரிம கூட்டு பொருட்களால் ஆனவை தான் கார்போஹைட்ரேட்டுகள். அப்போ கார்போஹைட்ரேட்டுகள் அதனுடைய மெயினான ஃபங்க்ஷன் என்னது சரிங்களா? சீஃப் சோர்ஸ் எனர்ஜி ப்ரொவைட் பண்ணக்கூடியதுதான் இது. அதாவது உடலுக்கு ஆற்றலை அளிக்கக்கூடிய ஒரு பிரதான ஊட்டப்பொருளா இதை பார்க்கப்படுது. அப்போ உடலுக்கு ஆற்றலை அளிக்கக்கூடிய பிரதான மூலப்பொருள் அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு நேமும் இதுக்காக தனித்துவமா இருக்கு. சரி, அதுக்கடுத்து இந்த கார்போஹைட்ரேட்டுகளுக்கு எடுத்துக்காட்டுகளை நம்ம பார்க்கிறோம். சின்ன ஒரு உதாரணத்துக்கு இந்த கார்போஹைட்ரேட்டுகள் எதுலெல்லாம் அதனுடைய பங்கீடுகள் இருக்கோ இதெல்லாம். அப்போ நார்மலா ஒரு 6th to 7th படிக்கிற ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸை கொடுத்து கேட்டா கூட கார்போஹைட்ரேட் எதுலப்பா இருக்கு அப்படின்னா கார்போஹைட்ரேட் சாதத்துல இருக்கு அப்படின்னு சொல்றது ஒரு ரொம்ப பேசிக்கானது. இது எந்தெந்த கூட்டு பொருட்களுடன் இணைஞ்சிருக்குன்ற நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ கார்போஹைட்ரேட்டுகளுக்கு எடுத்துக்காட்டா குளுக்கோஸ், முதற்கட்டமா குளுக்கோஸ், சுக்ரோஸ், லாக்டோஸ், ஸ்டார்ச், செல்லுலோஸ், மொத்தம் 5 விதமான எடுத்துக்காட்டுகளா நம்ம அதை பிரிக்கலாம். இப்போ கார்போஹைட்ரேட்டுகள் இதுல எல்லாத்துலயுமே கம்பல்சரி காணப்படும். அப்போ கார்போஹைட்ரேட்டுகள் இருக்கிற ஒவ்வொரு தொகுதியில் இருக்கிற சர்க்கரை மூலக்கூறுகளின் அடிப்படையில அதை 3 வகையா வகைப்படுத்தலாம். என்ன 3 வகையா வகைப்படுத்தலாம் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது ஒற்றை சர்க்கரை, இரட்டை சர்க்கரை, கூட்டு சர்க்கரை என்று வகைப்படுத்தலாம். அதை பத்தி நம்ம பார்த்துடலாங்களா? அப்போ ஒவ்வொரு தொகுதியில் உள்ள சர்க்கரை மூலக்கூறுகளின் அடிப்படையில ஐ ஆல்ரெடி டோல்ட் யூ தட் ஒற்றை சர்க்கரை, இரட்டை சர்க்கரை, கூட்டு சர்க்கரை, மோனோசாக்கரைட், டைசாக்கரைட், பாலிசாக்கரைட் அப்படின்ற 3 விதமான வகைப்பாடுகளை வகைப்படுத்தலாம். இதுக்கு என்னென்னலாம் எக்ஸாம்பிள்? தட் மீன்ஸ் இதை கொண்டு போயிட்டு நமக்கு பார்த்து இல்லைங்களா கார்போஹைட்ரேட்டுகளுக்கு எடுத்துக்காட்டுகள், இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி நம்ம இந்த இடத்துல கொடுக்குறோம். அப்போ ஒற்றை சர்க்கரைக்கு எடுத்துக்காட்டா குளுக்கோஸை சொல்லலாம், இரட்டை சர்க்கரைக்கு எடுத்துக்காட்டா சுக்ரோஸை சொல்லலாம், கூட்டு சர்க்கரைக்கு எடுத்துக்காட்டா செல்லுலோஸை நம்ம சொல்லலாம். ஸோ இதில் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புறோம். அதுக்கடுத்து
இப்போ செல்லுலோஸ்ன்றீங்க, குளுக்கோஸ்ன்றீங்க, இதை பத்திலாம் என்ன சார் அப்படின்னா, இதை பத்தின ஒரு புரிதலை ஏற்படுத்துறதுக்காக தான் இது எங்கெங்கெல்லாம் காணப்படும் சர்க்கரையே என்ன பெயரால அழைக்கப்படுறோம் அப்படின்றத ஒரு மேலோட்டமா நம்ம இதை பார்த்துக்கலாம். அப்போ குளுக்கோஸ், ரத்தத்துல உள்ள சர்க்கரையை நம்ம என்னன்னு சொல்றோம்? குளுக்கோஸ். தேன்ல உள்ள சர்க்கரையை பிரக்டோஸ். தேன்ல இருக்கிற சர்க்கரையை நம்ம என்னன்னு சொல்றோம்? பிரக்டோஸ்ன்னு சொல்றோம். அதுக்கடுத்து சுக்ரோஸ். சுகர் கேன் நம்ம பார்த்துருக்கோம் இல்லைங்களா? அது அப்போ சுக்ரோஸ். கரும்பில் உள்ள சர்க்கரை சுக்ரோஸ். லாக்டோஸ், பால் இருக்கிற சர்க்கரை, அந்த இனிப்பு சுவை கொண்டது. ஸ்டார்ச் அது உணவு சேமிப்பு சர்க்கரைன்னு நம்ம சொல்றோம். அதுக்கடுத்து செல்லுலோஸ். தாவரங்களில் உடல் அமைப்பு சர்க்கரைய செல்லுலோஸ்ன்னு நம்ம சொல்றோம். ஸோ இந்த சர்க்கரை எது எதுலலாம் இருந்தா என்னென்னலாம் அதனுடைய பெயர்களை வைத்து அழைக்கப்படுது அப்படின்ற கான்செப்டை நம்ம பார்த்தாச்சு. அதுக்கடுத்து இவை அடங்கியுள்ள உணவுப் பொருட்களை பத்தி நம்ம பார்த்துடலாம். அப்போ என்னென்ன உணவுப் பொருட்கள் இது அடங்கி இருக்கு? தேன், கரும்பு, பழங்கள், முழு தானியங்கள். சரிங்களா? முழு தானியங்கள். அதுக்கடுத்து மாவு சத்து, காய்கறிகள். இது எல்லாத்துலயுமே எது அடங்கியிருக்கு? கார்போஹைட்ரேட்டுகள் அடங்கியிருக்கு. அது மட்டும் இல்லாம பர் டேக்கு எவ்வளவு அளவுல நமக்கு இந்த கார்போஹைட்ரேட் தேவைப்படுது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, தினசரி தேவை 150 200 கிராம். இப்போ கார்போஹைட்ரேட்டு ஒரு மனிதனுக்கு அதிக அளவுல ஆற்றலை கொடுக்கறதுன்றது நமக்கு தெரியும். ஆமாங்களா? இந்த கார்போஹைட்ரேட் எப்படி ஆற்றலை கொடுக்குதோ ஒரு மனிதனுக்கு, அதே போல கொழுப்பும் ஆற்றலை கொடுக்க வல்லது. அப்போ ரெண்டுத்தையும் கம்பேர் பண்றோம். சரிங்களா? கொழுப்பா இல்ல கொழுப்பு விசஸ் கார்போஹைட்ரேட். இந்த கார்போஹைட்ரேட்டையும் கொழுப்பையும் நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது ரெண்டுத்துல எது அதிகப்படியான சத்துக்கள் நிறைந்ததுன்னு நம்ம பார்க்கும்போது கம்பல்சரி கொழுப்பு தான். சரிங்களா? இந்த கொழுப்பை பத்தின ஒரு சிறிய தகவலா நம்ம பார்த்துக்கலாம். கொழுப்பு நம்மளுடைய உடல்ல வளர்ச்சிதை மாற்றத்தின் போது என்னென்னவா மாறும் அப்படின்னு பார்த்தம்போது கொழுப்பு அமிலமாகவும் கிளிசராலாவும் மாறும். சரிங்களா? அப்போ ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது கொழுப்பு அதிக சக்தியா இருக்கு. அப்போ ஒரு நாளைக்கு தேவையான தினசரி தேவை 150 200 கிராம். சார் அப்படியே இதையும் கொஞ்சம் சொல்லிடுங்களா சார்? கொழுப்பு ஒரு நாளைக்கு எவ்வளவு தேவைப்படுதுன்னு சொல்லிட்டா கொஞ்சம் மனசுக்கு ஒரு முழுமை அடைஞ்ச ஃபீல் கிடைக்கும். சரி, சொல்லிடலாம். அப்போ ஒரு நாளைக்கு கொழுப்பு எவ்வளவு அளவு தேவைப்படும் அப்படின்னா 35 கிராம் பர் டேக்கு எவ்வளவு தேவைப்படுது? 35 கிராம் தேவைப்படுது. சரிங்களா? சோ இன்னைக்கு நம்ம கார்போஹைட்ரேட் ஊட்டச்சத்துக்கள்ல முதன்மையா இருக்கிற அந்த ஒரு பாட்டை நம்ம பார்த்தாச்சு. ஸோ இன்னைக்கு டே 9 உடைய சீரியஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.